திடீர்னு அது ஒரு ப்ராப்ளம் பண்ணும். ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அந்த மாதிரி ஒரு கிரகம். இப்போ கடகராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புனர்பூசம். 6-9க்கு உண்டான குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க. கொஞ்சம் தூக்கம் பாதிக்குங்க. தூக்கம் நீங்கள் நல்லா ரொம்ப யோசிக்காதீங்க. கடன் எவ்வளோ இருந்தாலும் கட்டுற வாய்ப்பு இப்போ கடகராசிக்கு உண்டு. கடன் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். நீங்கள் செலவு இருக்குது, சுப செலவுகள் இருக்குது அப்படின்னா அதற்கு தேவையான பண வசதிகள் எல்லாம் இப்போ கிடைக்கும். குரு 12 ஒரு மாதம் கழிச்சு குரு வந்துடுவார். முதல்ல குரு வந்துடுவார். அதனால் குரு ரிலீஸ் பண்ணி விடுவார். இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, 12ஆம் இடத்துக்கு குரு வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த ராகு 9ஆம் இடத்துல இந்த ராகு 8க்கு வருது, அந்த இடத்தையும் குரு பார்ப்பார். அப்போ 6ஐயும் பார்ப்பார், 9ஐயும் பார்ப்பார். அப்போது உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, தான் ஜெயிக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிற பிரச்சனை, தான் முடிக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிற பிரச்சனை, கடன் நோயாக இருக்கட்டும், மருந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே தீர்த்து வைக்கிற பவர் குரு பகவானுக்கு உண்டு இல்லைங்களா? அப்போது 4ஆம் இடம் வீடு வாசல்ங்கிற இடத்தையும் குரு பார்க்குறாரு கடகராசி. அப்போது 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் ஆயுள் குற்றமாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், கேஸுகளாகட்டும், உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் ஆகட்டும், போன தடவை அட்டமச்சனையில் ஏதாவது பாதித்தவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி நல்ல தூக்கம் நிம்மதியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த கடகராசிக்கு, கடகலக்னக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி கொடுக்கும். எது கொடுத்தாலும் நம்ம கண்ட்ரோலை மீறி போகக்கூடாது. ராகு கேதுவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொடுத்ததுன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொடுக்கும். இப்போ நீங்கள் பாம்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடிக்க குச்சி வாங்கினீங்கன்னா திடீர்னு இப்படி திரும்பினீங்கன்னா அந்த பாம்பு எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு செகண்டில் என்ன நடக்குதுங்கிற மாதிரி கிளாப்ஸ் ஆயிரும். அதனால் எப்போவுமே ராகு கேதுகள் கொடுக்குற யோகத்தை, அது 8லேருந்து கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, தனஸ்தானத்தை 8ஆம் இடத்தையும் ராகு கேதுகள் கையில் வச்சுருக்கு. பொருளாதாரத்துலேயே இருந்தாலும் சரி, குடும்பங்கிற விஷயமா இருந்தாலும், பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் பார்த்து பேசிக்கணும், பொறுமையாக இருக்கணும். இது வழிபாடு அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு மிகவும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். காலபைரவருடைய வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மன அமைதியான குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய அம்சமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் வீடு வாசலை சுத்தம் பண்ணி வீக்லி ஒன்ஸ் நல்ல சாம்பிராணி புகை போட்டு வீட்டை கும்முன்னு நல்லா சாம்பிராணி புகத்தோடு வச்சுருங்க. அப்போ தான் அந்த ராகு கேதுகள் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது, சந்தோஷமாக வச்சுருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் வேறு ஒரு ராசியில் சந்திப்போம். எல்லோருக்கும்